தருமபுரி அருகே வயதான தம்பதியரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த சமூக நுகர்வோர் விழிப்புணர்வு மக்கள் பாதுகாப்பு சங்கத்தினர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கோலிமேக்கனூர் கிராமத்தில் வசித்து வரும் தம்பதியினர் மெஹபூப் வயது 85, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். இவரது மனைவி நஜ்மா பிபி வயது 80. இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. இவர்கள் அனைவருக்கும் திருமணம் ஆகி பெண் பிள்ளைகள் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலும், மகன் வெளிநாட்டிலும் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கோலிமேக்கனூர் கிராமத்தில் ஆற்றங்கரை ஓரம் வயதான தம்பதியினர் தனியாக சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். தம்பதியினர் குடியிருக்கும் வீட்டில் இருந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் சென்று வர வேண்டும் என்றால் 2 ஆற்றங்கரையை கடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் இவர்களது மகன் ஷாநவாஸ், மகள் சர்மிலி ஆகியோர் அக்பர் என்பவரிடம் கடந்த ஆண்டு வழிபாதைக்காக 94 சென்ட் நிலத்தை 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளனர். அந்த வழிபாதை நிலத்தில் பாதுகாப்பிற்காக கேட் அமைத்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிலத்தை விற்ற அக்பர் மீண்டும் பணம் கேட்டு தனியாக வசித்து வரும் வயதான தம்பதியர்கள் வெளியே வராதபடி கேட்டை பூட்டியுள்ளார். இதனை அடுத்து தகவல் அறிந்த சமூக நுகர்வோர் விழிப்புணர்வு மக்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று கேட்டை உடைத்து தருமபுரி மாவட்ட செய்தியாளர்களின் உதவியுடன் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் முதியவர்களை மீட்டு பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். முதியவர்கள் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அக்பர் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் தான் இதற்கு காரணம் என்று ஷர்மிலி மற்றும் அவருடைய குடும்பத்தின் சார்பாக தெரிவிக்கின்றனர். என் பேர் ஸ்ரீதர், என் மனைவி ஷர்மிலி. இந்த காட்டை நாங்கள் ஊர் பேரில் சொல்லுவோம். கோலிமேக்கனூரில் இருக்கு, பாப்பிரெட்டிப்பட்டி. இந்த மாமனார் ஊர் பக்கத்து நிலம். நாங்கள் இந்த நிலத்தை ஆற்றுல தண்ணி போக முடியாது எங்களால். ஸோ அதுக்காக இந்த நிலத்தை நாங்கள் வாங்குவோம். அக்பர்கிட்ட 94 சென்ட் நாங்கள் விலை கொடுத்து 26 லட்சம் விலை கொடுத்து போன வருஷம் 13ஆம் தேதி 12வது மாதம் வாங்கினோம். டிசம்பர் மாதம் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாரு, நாங்கள் சரி நிறைய இங்கே போக்குவரத்து அடைஞ்சது இருக்கிறதுனால நாங்கள் இந்த கேட்டை போட்டோம். போட்டதுக்கப்புறம் இப்போ அக்பர் என்ன பண்ணாரு, இந்த கேட்டுக்கு பூட்டை போட்டு வச்சுட்டு எங்களையும் எங்கள் மாமனார் மாமியார் அவங்க வயசானவங்க, ஒரு 85+ வயசு இருக்காங்க, அவங்க போக விடாம தடுத்து கேட்டை பூட்டி வச்சிருக்காரு. ஸோ இது எங்களுக்கு என்னன்னா, அவருக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியறதில்ல, அவர் வெளியில் எங்கேயும் போக முடியறதில்ல, ஆற்றுல தண்ணி ஊற்றினாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. நாங்கள் இந்த கேட்டை ஓபன் பண்ண சொல்லி நாங்கள் போலீஸில் புகார் கொடுத்தோம். அவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய ஜமாத் மூலமா வச்சு எங்களை மிரட்டி இதை திருப்பி வாங்குறதுக்கு வழி பார்க்குறாரு. அதை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். இருந்தாலும் அவர் எங்களை பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. இந்த கேட்டை இப்போ நாங்களே இதை ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் வெளியே எடுத்து போட்டுருக்கோம். இதுதான் அவங்க சொல்லிட்டு பேர் சொல்லி அவங்க உங்களுக்கு என்ன உரமுறை எல்லாம் சொல்லிட்டு என்ன சிரமத்தில் இருக்கான்னு சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் ஷர்மிலி. கோலிமேக்கனூர் பாப்பிரெட்டியில் இந்த 4/1 அது 94 சென்ட் இடம் வாங்கணும். போன வருஷம் நானும் என் தம்பியும் சேர்ந்து வாங்கினோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசு 85. அப்பா ஹார்ட் பேஷண்ட்டு, அம்மா பெட் பேஷண்ட்டு. 2 பேருக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வரத்துக்கு வசதிக்காக தான் இந்த இடம் வாங்கணும். இப்போது அக்பர் இது கேட் லாக் பண்ணி வச்சுட்டு எங்களை போக வர விடாமல் ரொம்ப தடுக்கிறாருங்க சார். இப்போ இந்த நிலத்துக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க சார். நான் பெங்களூர்ல இருக்கேன். என்னுடைய தம்பி சவுதியில இருக்கான். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப முடியல. இப்போ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கூட வசதி இல்லை அவங்களுக்கு. அவங்க உயிருக்கே ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. யாராவது இந்த நிலத்துல பால் எடுத்து வச்சிங்கன்னா பாலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப மிரட்டுறாங்க சார். எங்களால யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், அங்கேயும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நாங்க இப்போ மீடியாவுக்கு தான் வந்திருக்கோங்க சார். எங்களுக்கு நீங்க தான் பார்த்து ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு எங்க அப்பா அம்மாவை எங்களுக்கு நீங்க தான் மீட்டுக்கு கொடுக்கணுங்க சார். இது சம்பந்தம் காவலர்களுக்கு புகார் கொடுத்தோங்க சார். ஆனா இதுக்கு தகுந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கலைங்க சார். நாங்க நிறைய முறை புகார் கொடுத்துருக்கோங்க சார். எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க சார். இதை நாங்க எடுக்க மாட்டோம், நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பேர் விஜயலட்சுமி. நாங்கள் சமூக நுகர்வோர் விழிப்புணர்வு மக்கள் பாதுகாப்பு சங்கத்தில் நாங்கள் பயணிக்கிறோங்க. அது இல்லாமல் நுகர்வோர் ஜனநாயகன்ற ஒரு மந்த்லி மேக்சின் ஒன்று போயிட்டு இருக்குது. ஷர்மிலியும் ஸ்ரீதரன்றவங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டு எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து கால் பண்ணாங்க. நாங்களும் ஸ்பாட்டுக்கு வந்தபோது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைக்கிடமாக காலெல்லாம் புண்ணாயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வாழ்வா சாவான்ற மாதிரி நாங்களும் அதை பெட்டிஷன் மூலிமா ஸ்டேஷனுக்கு, எஸ்பி ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்குமே பெட்டிஷன் கொடுத்துங்க. நாங்கள் ஸ்டேஷன்லேயும் அந்த பெட்டிஷன் ஃபார்வேர்டு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து
ஃபார்வேர்டு பண்ணோன்னு அவங்க எங்களையுமே வந்து நீங்க ஏன் இந்த மாதிரி உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அப்ப நாங்க எங்ககிட்ட நாடுறதுனால நாங்க வந்து அவங்க வந்து ஒரு NRI ஃபேமிலி, அவங்க எங்ககிட்ட வந்ததுனால நாங்க தான் அதுல வந்து இறங்கி செய்யணும்ன்றதுனால நாங்க வந்து செய்யும் போது எங்களை கொஸ்டின் கேட்டு எங்களை ஒரு அந்த பாப்பரேட்பட்டி ஸ்டேஷன்ல இருக்கிற SI ரவிக்குமார்ன்றவங்க எல்லாமே ஒரு மாதிரியா பேசி அவங்க அந்த சம்பந்தப்பட்ட நிலத்தை வித்தவங்களுக்கு தான் சம்பந்தம், அதாவது சப்போர்ட் பண்றாங்களே தவிர நம்மளுடைய நிலத்தை வாங்கி அவங்க 2 பெரியவங்க கஷ்டப்படுறாங்கன்ற அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவே கிடையாது. நிலத்தை வித்ததும் இல்லாம அந்த கேட்டை வேலை பூட்டிட்டு அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல. ஒரு மளிகை சாமானை வாங்கணும்னா கூட இந்த 2 ஆறை கடந்து தான் நம்ம வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது நாங்களே போயிட்டு அந்த மளிகை பொருள்லாம் நாங்களும் வாங்கி போய் கொடுத்து அவங்கள பார்த்துட்டு வந்திருக்கிறோங்க. இது எங்களால முடியல அப்படின்றதுனால நாங்கள் மீடியாவுக்கு அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு எங்களால முடிஞ்ச உதவி நாங்கள் சப்போர்ட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துருக்கோம். பேர் வந்து சுபாஷுங்க. நான் வந்து முன்னாள் வந்து வெங்கடேசபுரம் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கிறேன். பஞ்சாயத்து கோழிமேக்கானூர் வில்லேஜில் வந்து நம்ம இவர் வந்து சர்மிலி சானவாசின்னு சொல்லிட்டு அக்பர் என்ற நபர்கிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லேண்ட் வந்து விலைக்கு வாங்கினாங்க. அந்த நிலத்தை விலைக்கு வாங்கி அவங்க வந்து அதில் தொடர்ச்சியாக வந்து அந்த நிலத்துல போயிட்டு வந்துட்டு தான் அந்த வழியில் இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த வழியில் வந்து இப்போ தற்சமயம் வந்து அக்பர் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் யாரும் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த கேட்டை வந்து அவங்க அதாவது ஷர்மிலியும் சானவாசும் அவங்க நிலத்துல போட்ட கேட்டை இவங்க அக்பர் வந்து கேட்ல வந்து பூட்டி வச்சுக்கிட்டு யாரும் போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்றதுனால வந்து நிறைய வந்து அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. அது மாதிரி அதான் இந்த ஷர்மிலியும் சானவாசும் வந்து அவங்க வெவ்வேறு இடத்துல வெளி இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து 2 வயசானவங்க முதிர்ச்சி 2 பேர் தான் இருக்கிறாங்க. சீனியர் சிட்டிசன் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வந்து யாருடைய ஆதரவு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு அப்படி வரும்போது அப்படி வந்து ஏதோ ஒரு டாக்டரும் நலம் கிட்டங்களும் வரும்போது போகும்போது யாரும் வரக்கூடாது, டாக்டர் மிரட்டுறது, ஒரு கால்நடைகளுக்கு எதனா தொந்தரவு அந்த மாதிரி பிரச்சனை அந்த கால்நடை மருத்துவம் வந்தால் கூட அவங்கள கூட வந்து யாரையும் வரக்கூடாது செய்யக்கூடாது, இது வந்து பிரச்சனை இருக்கு. இவங்க விலை போட்டு கரையம் பண்ணி சுத்தக்கரையம் பண்ணி இவங்க வந்து வாங்கின இடத்துல யாரும் வந்து அவங்க பயன்பாட்டுக்கு வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு இந்த மாதிரி பாருங்க இந்த ஆற்று கடந்து அவங்க வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால வந்து இந்த அரசோ இது சார்ந்த ஆணையமோ அதாவது மக்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணணுமோ இந்த நேரத்துக்கு கேட்டுக்கிறேன்.